முருகர் ஒரு தமிழனே இல்லை. நார்த்தில் தான் பிறந்தாரு. தமிழ் மக்கள் மேலே என்ன கடுப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. நார்த்தோட கடவுள் இதை வந்து நான் சொல்லலை. தமிழ் கடவுள் முருகர் ஒரு தமிழனே இல்லை. உடனே நீங்கள் வந்து அறிவில்லாமலாம் பேசாத, அவரோட ஆறுபடை வீடு இங்கே தான் இருக்குது, ஒன்றும் தெரியாமல் தற்கூரி மாதிரி வந்து பேசாத அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க. பட் இதை வந்து நான் சொல்லலை. நார்த் இந்தியன்ஸும் தெலுங்கு பேசுகிற மக்களும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஜூனியர் என்டிஆரோட அடுத்த படம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைகுண்டபுரம் எடுத்த திருவிக்ரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணுறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் மட்டும்தான் இருந்துச்சு. இதை பார்த்த தமிழ் மக்கள் முருகரை வச்சு எடுக்கிறீங்க, ஒரு தமிழ் வேர்டு கூட இல்லை. சரி, ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு தான், தெலுங்குல கூட எதுவுமே இல்லைன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இதுக்கும் நீ ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? சரி, இப்போ சொல்றேன் பாருங்க. இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசர் இருக்கார்ல, அதான் இந்த நாகவன்சி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ல வந்து நார்த்தில் பிறந்து சவுத்தில் கும்பிடுறாங்க. அதாவது இவர் வந்து எப்படி சொல்றாருன்னா, இவர் முருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன், ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கும்பிடுறாங்க. அதாவது இவர் இன்டைரக்டா என்ன வந்து சொல்றாங்கன்னா, ஒரு நார்த் இந்தியனை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கும்பிடுறாங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த்தோட கடவுள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்றாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொடியூசருக்கு தமிழ் மக்கள் மேல என்ன கடுப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இவரோட ப்ரொடக்ஷன்ல விஜய் தேவர்கொண்டா வச்சு கிங்டம்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஸ்பையா போவார் ஸ்ரீலங்காக்கு. இந்த படத்துல வந்து சிங்களம் பேசுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறையா ஸ்ரீலங்கால வந்து இருந்தாங்க, எங்க இருந்தும் அந்த தமிழ் மக்கள் அபகரிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா வில்லன் நேம் வந்து முருகர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் முருகர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் நேம், தமிழ் மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க அதிகமாக. அதை போயிட்டு வில்லனா இதுவரையும் எந்த ஒரு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா வச்சதும் இல்லை. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் நேம் வந்து முருகர் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ கடவுள் வச்சு எடுத்தா நார்த் இந்தியன்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், காந்தாரா, கார்த்திகேயா 2, ஹனுமான், இந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் பயங்கரமாக ஓடிச்சு. நல்ல ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எடுத்துச்சு. கலெக்ஷனுக்காக முருகரை வந்து நார்த்தில் தான் பிறந்தாரு, நார்த்தில் தான் வளர்ந்தாருன்னு சொல்லி ஏகப்பட்டு பார்த்தீங்கன்னா உருட்டு வந்து பார்த்தீங்கன்னா உருட்ட போகிறாங்க இந்த படத்தில். உடனே நீங்கள் கேட்கலாம், இப்போ நார்த் இந்தியாவில் முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவில் இல்லையான்னு. கோவில்லாம் இருக்குது, பட் இங்கே கும்பிட்ற மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக கும்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த்தில் அவருக்கு வேற நேம் இருக்குது, அதேமாதிரி தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேற நேம் இருக்குது. ஆனால் அவரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அவரை வந்து பயங்கரமாக கும்பிடுவாங்க, ஏன்னா அவர் வந்து தமிழ் கடவுள்னு. ஸோ எம்கே வியூவர்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முருகர் வந்து தமிழ் கடவுளா இல்லை வந்து நார்த் கடவுளான்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். வெயிட் வரேன். பாய்.